Praise the Lord everyone. இந்த நாளிலும் இந்த question and answer sessionல உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. I should thank God and Christ Square team for giving me this wonderful opportunity, a wonderful platform I should say. என்ன பார்த்தீங்கன்னா I never thought that we would be able to complete 9 episodes and we have landed in our 10th episode. 9 எபிசோட்ஸ் முடிச்சு 10th எபிசோடுக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். அது உண்மையாலுமே ஆண்டவருடைய கிருபை. And I should thank God, and then I should also thank Brother Prem for giving me this beautiful opportunity. ஏன்னா அவர் தான் வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஐ டு ஹேட் கேமரா ஃபியர், கேமரா முன்னாடி வரதுக்கு ரொம்ப பயம். பட் 9 எபிசோட்ஸ் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் வீக் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்க பொழுது உங்களோட நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சில பேர் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பட் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பயப்பட தேவையில்லை. சில கொஸ்டின்ஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணனாலும் டைப் பண்ணலாம். ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர் யோர் கொஸ்டின்ஸ். சில கொஸ்டின்ஸை நீங்கள் டைப் பண்ணலாம். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து நாங்கள் வந்து பயம் இல்லாமல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. பயத்தை எப்படி போக்குவது அப்படின்னா, ஐ ஷுட் சே தட் யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல். அண்ட் ஆல்சோ என்னோட பயம் எப்படி போச்சு அப்படின்னா ப்ராக்டிஸ். சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால் என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம், கண்டினியூஸாக எனக்கு பேச வரல, வார்த்தைகள் தடுமாறினது. எத்தனையோ வருடங்கள் வந்து ஒரு டீச்சராக வேலை செஞ்சுருந்தாலும் கேமரா அப்படின்னு வரும்போது இட் இஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் மீடியா அண்ட் இட் இஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் பிளானட் ஐ ஷுட் சே. அதில் வந்து பீப்புள் ஷுட் அக்னாலேஜ் அஸ் அண்ட் மக்கள் நம்ம அங்கீகரிக்கணும். அதனால அது வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. பட் வித் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் ஆன் வெல். அதனால் ஐ ஷுட் சே இட் இஸ் ஆல் வித் ப்ராக்டிஸ். அண்ட் அதனால தான் ஃபியர் போகும். இன்னொன்று, மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஃபியர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது, இல்லையா? மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் தப்பாக பேசிடுவேன், தப்பு பண்ண என்ன திருத்திக்கலாம், அவ்வளோதான். ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அழகாக ப்ராவர்ப் சொல்லுது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ மேக் மிஸ்டேக்ஸ். நான் ஏற்கனவே என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து அதாவது தமிழ் நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்க அப்படின்னா, தமிழ் எப்படி கற்றுக்க முடியும் உங்களால்? கண்டிப்பாக வந்து குழந்தை பிறந்த உடனே ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது சரியாக பேசாது, இல்லையா? அத்தைனா தாத்தானோ, அது தாத்தா சொல்லுதா அத்தை சொல்லுதா அது உங்களுக்கே தெரியாது. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் ஃபோக்கஸிங் கரெக்ட்லி. ஓகே, நமக்கு வந்து தெரியாது, இல்லையா? குழந்தைங்க வந்து என்ன பண்ணுங்க, தப்பாக தான் பேசும். பட் ஸ்டில் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே என்கரேஜ் தோஸ் சில்ட்ரன். குழந்தை பேசும்போது பரவாயில்ல, கமான் யூ ஆர் ஸ்பீக்கிங் கரெக்ட். அது கீழே விழுந்து எந்திரிச்சு நடந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பரவாயில்ல கமோன் அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணுறதுனால தான் அந்த குழந்தையால் மேலும் வளர முடியுது. ஆனால் இன்னைக்கு சமுதாயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் ஒரு புது லாங்குவேஜ் பேசும் பொழுது நிறைய நேரம்னா we are being criticized, நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த பயம் நமக்கு இருக்கு. we are afraid to face criticism. அதனால தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் நியூ லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் நோ ஒரு 2-3 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு கேப்ஷன் போட்டிருந்தேன், லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ் இஸ் அ சைன் ஆஃப் பிரேவரி அண்ட் you are brave and that's why you are here அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு புதிய லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து நமக்கு தைரியம் வேணும்
அண்ட் அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த நாளில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஸோ ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தட். ஓகே, ஸோ இன்னொருத்தங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் வந்து அதாவது கிராமர் படிக்கணுமா, கிராமர் இசென்ஷியலா, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிராமர் இசென்ஷியலா கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நான் திருப்பி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் இல்லை உங்கள் தாய்மொழி எது வேணாலும் இருக்கலாம், உங்கள் தாய்மொழியை நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் கிராமர் படிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிங்களா இல்லை அப்படியே பேச ஆரம்பிச்சிங்களா? தமிழ்லையும் இலக்கணம்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராமர் படிச்சுட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமா இல்லை அப்படியே பேச ஆரம்பிக்கிறோமா? ஓகே, கிராமர் இஸ் இம்பார்ட்டண்ட். அது எப்படி வந்து ஒரு சமையலில் வந்து உப்பு காரம் புளி இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு முழுமையான சமையல் ஆகாதோ, அதே மாதிரி ஈவன் லாங்குவேஜ் ஷுட் காம்ப்ரைஸ் கிராமர். கிராமர் இஸ் அ வைட்டல் பார்ட். கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லாங்குவேஜில். ஏன்னா இப்போ வந்து இப்போ அவங்க ஹீ கேம், அவன் வந்தான் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா இட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் இல்லையா? ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா அவன் வந்து கொண்டு இருக்கிறான். அதே வந்து ஹீ வில் கம் அப்படின்னா இனியும் வர போகிறாங்க. ஸோ எவ்வளோ சேஞ்சஸ், மீனிங் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அப்போ கிராமர் வந்து இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸோட அர்த்தமே மாறிடும். ஸோ கிராமர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டு தான் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் பேச முடியாது. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக நான் சொல்ல போனோன்னா கிராமர் வந்து நீங்கள் சைமல்டேனியஸ்லாம் படிக்கலாம். நீங்கள் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் பேச பேச கற்றுக்கிட்டீங்க. ஸோ யூ ஹாவ் டு கீப் ப்ராக்டிசிங், கீப் லிசனிங், எக்ஸ்போஸ் யோர் செல்ஃப் டு திஸ் லாங்குவேஜ் and you can obviously improve your spoken English skills. நான் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, in order to improve your language you have to have 4 skills. You have to concentrate on 4 skills. அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து LSRW அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா listening, speaking, writing, reading and writing. Okay, LSRW, listening, speaking, reading and writing. Okay, listening ஒரு உங்களுக்கு நல்லா தெரியும், டெஃப் அண்ட் டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட். காது கேட்காதவங்களால பேசவும் முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு பேசுகிற ஆற்றல் இருக்கலாம், ஆனால் அவங்க இதுவரைக்கும் காது வார்த்தைகளை கேட்டிராததுனால அவங்களால பேசவும் முடியாது. தட் இஸ் தியர் ப்ராப்ளம். ஸோ இன் ஆர்டர் டு ஸ்பீக் வெல், லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னா கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஒரு நியூ லாங்குவேஜ் அப்படிங்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். எனக்கு சில நேரத்தில் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இந்த ட்ரெயினில் பஸ்ஸில் அங்கெல்லாம் போகும்பொழுது புக்ஸ் விற்றுட்டு வருவாங்க. ஈவன் நிறைய அகாடமிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. என்னன்னா 30 நாட்களில் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திருப்பி கேட்கணும், 30 நாளில் நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்க முடியுமா ஒருத்தருக்கு? ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வரீங்க, உங்களுக்கு 30 நாளில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆங்கிலம் கற்றுத்தரோம் அப்படின்னா உங்களால் முடியுமா? நிச்சயமாக கஷ்டம் இல்லையா? ஸோ எப்படி நீங்கள் பேச கற்றுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி பை லிசனிங். நிறைய கேளுங்க. நிறைய வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யூடியூப்ல we have lots of videos, learn while sleeping. நீங்கள் தூங்கிக்கிட்டே கற்றுக்கோங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா we have a lot of psalms, அதாவது சங்கீத புஸ்தகம் வந்து இருக்கு. நமக்கு சங்கீதங்களை கேட்டுக்கிட்டே அதில் 2 காரியம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுகிட்டே தூங்குறீங்க, இன்னொன்று you are also learning a language. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேதத்தின் மூலியமாய் நமக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we already know the Bible verses in தமிழ். நமக்கு தமிழில் ஏற்கனவே வேதாகமத்தை அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதை இங்கிலீஷில் கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் அதனுடைய ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ், இன்னும் அதனுடைய அர்த்தங்களை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, there is a subconscious level of learning.
அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மையும் அறியாமல் வார்த்தைகள் நமக்கு கற்றுக்கொண்டே இருப்போம். அது கரெக்டான டைம் வரும்போது அந்த வார்த்தைகளை உங்களையும் அறியாமல் உங்களுடைய எபிலிட்டி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதை நீங்கள் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கலாம். சில நேரங்களில் வந்து படிக்கும் பொழுது இது தேவையில்லை மனப்பாடம் பண்ணும் பொழுது, ஓகே இந்த லைனை நம்ம ஸ்கிப் பண்ணலான்னு எந்த லைனை நம்ம ஸ்கிப் பண்ணுறோமோ கரெக்டாக எக்ஸாம் எழுதும் போது அந்த லைன் மாத்திரம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். தட்ஸ் பிகாஸ் our mind registers it. Our subconscious mind registers it, and God has given us such a power to our mind. அதனால நீங்கள் வந்து இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் யூ ஹேவ் டு லிசன். கவனிக்கணும். மற்றவங்க பேசும்பொழுது அவங்க எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் லாட் ஆஃப் ஆக்சன்ஸ். அதாவது இப்போ நமக்கு எப்படி தமிழ் அப்படின்னா சென்னையில் ஒரு தமிழ் இருக்குது, கோயம்புத்தூர் தமிழ்னு ஒன்று இருக்குது, மதுரை தமிழ்னு ஒன்று இருக்குது. எங்கள் சேலத்துக்கெலாம் எந்த தமிழும் கிடையாது. வி ஆர் நியூட்ரல், ஐ ஷுட் சே. பட் நிறைய தமிழ் உண்டு. அவங்க பேசுகிற விசேஷமாக சவுத் இந்தியாவுக்குன்னு ஒரு தமிழ் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி அழகாக மலையாளம் கலந்த தமிழாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சன்ஸ் வேரிஸ், ஸ்லாங் கூட சொல்லலாம். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்க வந்து அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் பேசுவாங்க. அப்புறம் அமெரிக்கன் ஆக்சென்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யூஷுவலாக லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா தே டோன்ட் அப்ரூவ் அமெரிக்கன் ஆக்சென்ட். இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு அனெக்டோட் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இந்த லாங்குவேஜ் டிஸ்பியூட் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த லாங்குவேஜ் குறிச்சதான சண்டை வந்து அமெரிக்கன்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பிரிட்டிஷும் ஆக்சுவலி பை காட்ஸ் கிரேஸ் ஐ வாஸ் டாட் பை அ பிரிட்டிஷ். அதாவது ஒரு ஆங்கிலேயரால் நான் வந்து என்னோட இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை நான் கற்றுக்கிட்டேன் டைரக்ட்லி ஃப்ரம் த பிரிட்டிஷ், பிகாஸ் ஐ ஒர்க்ட் ஃபார் அ பிரிட்டிஷ் கம்பெனி. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தவறானது அப்படின்னு அவங்களே எங்களுக்கு சொன்னாங்க. வி ஆர் டு பி கால்ட் ஆஸ் பிரிட்டிஷ். எங்களை நீங்கள் வந்து த பிரிட்டிஷ் அப்படின்னு தான் சொல்லுமே ஒழிய பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு எங்களை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ரெக்கார்ட் தட் ஹியர். ஸோ இந்த ஒரு பிரிட்டிஷும் ஒரு அமெரிக்கனும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டாராமா, அமெரிக்கன் கேட்டாராமா, ஹேஸ் த லிஃப்ட் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரிட்டிஷ் சொன்னாராமா, நோ தி எலிவேட்டர் ஹேசன்ட் அரைவ்ட் எட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே வந்து லெஃப்ட் இல்லை எலிவேட்டர், லிஃப்ட் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துச்சாமா. அப்போ வந்து அமெரிக்கன் சொன்னாராமா, இட் இஸ் எலிவேட்டர் பிகாஸ் வி இன்வென்டட் தி எலிவேட்டர் அப்படின்னாராம். உடனே பிரிட்டிஷ் சொன்னாங்களாமா, நோ வி இன்வென்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அண்ட் அமெரிக்கன் ஆக்சென்ட்னு வரும்போது, சின்ஸ் வி வேர் ரூல்டு பை த பிரிட்டிஷ், நாம் வந்து அது யார் பிரிட்டிஷ்னால ஆட்சி செய்யப்பட்டது. வி வேர் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். வி ஃபாலோ த பிரிட்டிஷ் ஆக்சென்ட், வி ஃபாலோ த பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அண்ட் இதை வந்து நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த குவீன்ஸ் இங்கிலீஷ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த பிபிசி இங்கிலீஷ். இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ்னு இதை வந்து சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு வந்து புரிகிற விதமாகவும் கிராமர் ப்ராப்பராகவும் இருக்கிற இங்கிலீஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு லிசன் டு a lot of British English. நான் ஒருவேளை நம்முடைய பாஸ்டர்ஸ் யாராவது சர்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அதாவது பேசுனாங்க அப்படின்னா அதை நீங்கள் லிசன் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லாங்குவேஜ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனுக்காக தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நாம் வந்து மற்றவங்கக்கிட்ட அதை சொல்லுகிறதற்காக தான் லாங்குவேஜை ஒழிய ஃபாஸ்ட்டாக பேசுனா அதுக்கு பேர் ஃப்ளூயன்சி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடன்னு பேசுனா அதுக்கு பேர் ஃப்ளூயன்சி. ஐ எம் சாரி, தட்ஸ் நாட் ஃப்ளூயன்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி பேசுனா அது வந்து அவங்க பயங்கர தேறினவர்களாக நினைக்கிறோம். கிடையாது. மற்றவங்க புரிகிற மாதிரி நம்ம பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியாத மாதிரி பேசுறதுனால என்ன யூஸ்? அது நமக்கு நாமே பேசிக்கிறதா தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து வாட் யூ ஆர் லிசனிங் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மெதுவாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம்.
see the the amount of dedication you have, எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணி ஒரு காரியத்தை கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ, தட் இஸ் தி டிகிரி ஆஃப் எக்ஸலன்சி யூ வில் ஹாவ் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து அதுக்கு டெடிகேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டு, அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அது சமையலாக இருக்கட்டும், இல்லை கார் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ளைட் ஓட்டுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை கற்றுக்க வேணும்னு சொல்லி டெடிகேட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லாங்குவேஜ் ஃப்ளூவன்சியும் இருக்கும். அண்ட் தென் ஸோ லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய ரோல் பிளேஸ் இருக்குது யூடியூப்ஸில். அதாவது ஒரு கஸ்டமரும் ஒரு ஷாப்கீப்பரும் எப்படி பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணால் எப்படி பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரீசெண்டாக வந்து ஒரு கப்பல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் வீட்டில் வந்து இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் கொஞ்சம் ஒரு 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 மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ½ அதை மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டென்ஷனான காரியம் வரும்போது அந்த நேரத்தில் வந்து இது பயன்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைதான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து இதே ஆர்வத்தோடு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட சொல்லலாம், ஷால் வி ட்ரை டாக்கிங் இன் இங்கிலீஷ். இனிமேல் நம்ம எப்போ பேசுனாலும் இங்கிலீஷில் பேசணும். நான் அதை சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ வாஸ் நாட் பார்ன் இன் அன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃபேமிலி. என்னோட பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறவங்க கிடையாது. வந்து ஐ எம் நியூ. எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் புதுசு தான். ஆனால் நான் பேச ஸ்கூல் படித்தது அண்டர் கிருபையில் ஒரு நல்ல ஸ்கூலில் நான் படித்ததுனால அங்கே நான் கற்றுக்கிட்டது தான். அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக தமிழில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்ததுனால எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்ததுனால ஸ்லோவாக வந்து அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஸோ நான் உங்ககிட்ட என்ன, இட் ஹேப்பன்ட் ஓவர் த இயர்ஸ். இட் டிட் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். ஒரே நைட்டில் இது நடக்க கிடையாது. வருடங்கள் ஆச்சு. வருடங்களாகி தான் இதை கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் யூ கீப் ப்ராக்டிஸிங். டோன்ட் லூஸ் ஹோப், டோன்ட் லூஸ் ஹார்ட். எந்த ஒரு முயற்சியும் கைவிடக்கூடாது. கைவிடாமல் இருந்தோம்னா நிச்சயமாக அதில் நமக்கு பலன் உண்டு. அடுத்தது ஸ்பீக்கிங். இந்த ஸ்பீக்கிங் தான் நான் சொன்ன 4 ஸ்கில்ஸ்லுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னென்ன ஸ்கில்ஸ் சொன்னேன் நான்? லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இதில் இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் நல்லா எழுத முடியும், ஆனால் எனக்கு பேசணும்னு வரும்போது எனக்கு பயமாக இருக்குது. இல்லைன்னா மற்றவங்க பேசும்பொழுது அதை வந்து என்னால் நல்லா கவனிக்க முடியுது, எனக்கு புரிஞ்சிக்கவும் முடியுது. ஆனால் நான் திருப்பி வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது, எனக்கு தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ ஸ்பீக்கிங்க்கு வந்து நமக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும். அதை குறித்து நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில பேர் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் செய்யலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஹெடாக ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வி யூஸ் டு டூ திஸ். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து we have people from all walks of life. ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வருவாங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க வருவாங்க, ஈவன் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் யூஸ் டு கம், நிறைய மார்க்கெட்டிங் பீப்புள் வருவாங்க. ஏன்னா மெயினாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கார் கம்பெனிஸ்லேருந்து, அது நல்ல பெரிய கார் கம்பெனிஸ்லேருந்து, பிகாஸ் நிறைய பணக்காரங்க வந்து வாங்குவாங்க. தே மைட் பி எஜுகேட்டட் ஆல்சோ. ஸோ இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்றதுக்காக இங்கிலீஷ் நாங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட ஸ்டைல்லையே நாங்கள் வந்து சொல்லுவோம், சரி இப்போ இந்த காரை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெசிபி, ஏதாவது ஒரு ரெசிபி, ஒன்றும் இல்லை, ஒரு காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி? டேக் அ pan, keep it on the stove, first light the stove, ஏன்னா லைட் பண்ணாமல் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் you have to pour the milk and bring it to boil. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே இங்கிலீஷில் பேச கற்றுக்கலாம்.
உங்களுக்கு எந்த ஃபீல்டு, நீங்கள் நாள்தோறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆக தெரியும். ஒருவேளை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகலாம். ஐயோ, கொதிக்க வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம், எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக யூ வில் ஸ்டார்ட் டு சர்ச் ஃபார் இட். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, இன்னைக்கு வரைக்குமே என்னோட மொபைலில் வந்து டிக்ஷனரி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஐ லைக் டு லேர்ன் நியூ வேர்ட்ஸ். அப்போ என்னன்னா புதுசாக வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் முயற்சி. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பீக்கிங்க்கு நீங்கள் ரோல் ப்ளே பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னதில் விளையாடுவோம் இல்லையா, நம்ம டீச்சர் ஸ்டூடெண்ட் விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ட்ரை ரோல் பிளேஸ். தட்ஸ் ஸோ மச் ஃபன், ஐ ஷுட் சே. அது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீல் கம் டு ரைட்டிங் பார்ட். ரைட்டிங்கும் வந்து இட் இஸ் அன் ஆர்ட்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு கலை. எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னா எனக்கு தெரியல. நல்லா சில பேர் பேசுவாங்க, ஆனால் எழுத சொன்னால் எழுத முடியாது. சில பேர் நல்லா எழுதுவாங்க, ஆனால் பேச சொன்னால் பேச முடியாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு ரைட்டிங்க்கு கவலையே இல்லை. ஏன் தெரியுங்களா, நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது. கமெண்ட்ஸ், நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். யூ கேன் ரைட் கமெண்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் போஸ்ட். என்கரேஜ் பண்ணுற மாதிரி பர்த்டே விஷ் பண்ணால் எப்போதுமே ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணாதீங்க. ட்ரை அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விஷ் இல்லையா. அப்புறம் கல்யாண நாள் வருது, அப்புறம் ஒரு வேளை அங்கே போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ த சோஷியல் மீடியா கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு exhibit your writing skill and to improve your writing skill. அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் அ பிளாக் இல்லையா. பிளாக் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி பர்சனல். அது வேணும்னா நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். உங்களுடைய சில பேருக்கு டைரி ரைட்டிங் பழக்கம் இருக்கும். அந்த டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இல்லைனா சில பேர் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து எழுதுவீங்க. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். So thank you. Many are appreciating. Thank you Hilda Miss for your appreciation, and thank you my dear friend Sharon for your appreciation and for coming online. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். I am here, very much here to clarify your doubts then and there. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம். ஸோ நான் எத்தனை உங்களுக்கு ஸ்கில்ஸ் சொன்னாலும் இந்த எல்லா ஸ்கில்ஸையும் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஷுட் சே ஒரு வேர்டில் சொல்லணும்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அதுதான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ், யூ ஹேவ் டு கீப் ப்ராக்டிஸிங். அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அப்புறம் வேறு என்ன காரியம் அப்படின்னா, ஏன் இந்த 10th எபிசோட் வந்து நான் லைவ்ல இப்படி கொஸ்டின் ஆன்சராக வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் எபிசோட் ரியலி. ஏன்னா 9 எபிசோட்ஸ் முடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்கூலில் எப்போதுமே ரீகேப் அப்படின்ற ஒரு செஷன் இருக்கும் இல்லையா. ஒரு கிளாஸ் வந்து 45 minutes இருந்தால் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது முந்தின கிளாஸில் என்ன நடத்தணும் அப்படின்னு அந்த டீச்சர் வந்து ஒரு ரீகேப் கொடுப்பாங்க. அப்புறம் கிளாஸ் எடுத்துருவாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு ரீகேப் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு சம்மரைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா 9 எபிசோட்ஸ் முடிச்சிருக்கோம், நிறைய எடுத்திருக்கிறோம். இதில் வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ ரீச் ஆகலை, என்ன புரிஞ்சது, என்ன புரியல, இல்லை இதுக்கு மேலே என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ ஐ தாட் ஐ குட் ஆஸ்க் யூ. ஓகே. ஸோ ஒருத்தங்க கேட்டுருக்கிறீங்க, நான் ஏற்கனவே இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு பயம் இருக்குது, நான் வந்து ரொம்ப வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருப்பி சொன்னேன், பயப்பட தேவை கிடையாது. எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க தான். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். அதை வந்து நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அண்ட் நோ ஒன் ஸ்பீக்ஸ் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் இன்க்ளூடிங் மீ. அதனால் வந்து இட் இஸ் ஆஃப்டர் ஆல் அ லாங்குவேஜ். அதனால் வந்து as long as you are capable of communicating, உங்களால் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா அது போதும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், அப்புறம் நீங்கள் போக போக பழகிடுவீங்க. ஸோ யூ நீடன்ட் ஃபீல் ஷை. கிரிட்டிசிசம் வந்து அது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நம்ம நல்லா இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இல்லையா.
ஸோ ஆஸ் அ கிறிஸ்டியன் ஒரு பாஸ்டரோட ஒய்ஃபாக இருந்த ஒரு பாஸ்டராக இருக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னா, நம்ம நல்லா பேசினா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ரொம்ப வாயடிக்கிறாங்க அப்படின்வாங்க. பேசலைன்னா இவங்க என்ன இப்படி உம்முன்னு இருக்கிறாங்க அப்படின்வாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணால் இவங்க என்ன ஓவர் பந்தா விடுறாங்கன்றாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணல, சிம்பிளாக இருந்தால் இது என்ன பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறாங்க. ஸோ பீப்புள் வில் கீப் கமெண்டிங், பீப்புள் வில் கீப் கிரிட்டிசைசிங். ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் த மேட்டர் அட் ஆல். இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ். நமக்கு ஒரு அழகான ஒரு கதை உண்டு இல்லை, மை டியர் பிரதர் வெங்கட் கோபிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நிறையா தவளைங்க வந்து இருந்ததாம். யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ் ஸ்டோரி. நிறைய தவளைங்க இருந்ததாமா. அதில் வந்து ஒரு தவளை மட்டும் குதிச்சு குதிச்சு வந்து மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்டே இருந்ததாமா. ஐ திங்க் இட் இஸ் ஃப்ராக் ஒன்லி, எனக்கு தெரியல. ஓகே, ஒரு அனிமல், ஃப்ராக்னே வச்சுக்கலாம். அது என்ன பண்ணிச்சாமா, குதிச்சு குதிச்சு மேலே 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 ஏறிட்டே இருந்ததாமா. ஆனால் வந்து கீழே இருக்கிறதுங்க எல்லாம் கத்திட்டே இருந்ததுங்களாம். இன்னொன்று மற்றதுங்க எல்லாம் ட்ரை பண்ணதான். ஆனால் பாதி தூரம் ஏறி ஏறி ஒவ்வொன்றும் கீழே விழுந்துட்டே இருந்ததாமா. ஆனால் இந்த ஒரு ஃப்ராக் மட்டும் குதிச்சு 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 ஒரு பொசிஷனை போய் மேலே போய் அடைஞ்சிருச்சான். அடைஞ்சிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா, எல்லாம் கீழேயே நின்றுட்டு இருக்குதுங்களா. இது மட்டும் டாப் பொசிஷனுக்கு போயிடுச்சாமா. அப்போ வந்து அந்த ஃப்ராக் கிட்ட வந்து கேட்டாங்களாம், என்ன ஆச்சு, எப்படி நீ இந்த டாப் பொசிஷனுக்கு போய் சேர்ந்த அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ராக் சொல்லிச்சாமா, எனக்கு சரியாக காது கேட்காது, எனக்கு கிட்ட வந்து பேசினாதான் கேட்கும். அதனால் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மற்ற ஃப்ராக்ஸ் எல்லாம் உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்கிறப்ப, இது செவிட்டு ஃப்ராகாக இருந்ததுனால மற்றவங்க பேச்சை கேட்காததுனால இது மேலே போய் டாப் பொசிஷனுக்கு அச்சீவ் பண்ணிடுச்சான். இன்றைக்கி நிறையா நேரங்களில் நாமும் செவிடாக தான் இருக்கணும். எப்படி தெரியுமா, மற்றவங்க நம்ம குறித்து இழிவாக பேசும் பொழுது, டிஸ்கரேஜ் பண்ணும் பொழுது, உன்னால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது, அந்த டைம் நீங்கள் செவிடாக தான் இருக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து அழகா பிலிப்பியர்ல இந்த வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. அப்போ ஆண்டவரே அந்த வாக்கை கொடுத்துருக்கும் பொழுது அதை பிடித்து கொண்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ கேன் டூ, ஐ கேன் டூ. யூ ஹேவ் டு டெல் யோர் செல்ஃப் ஐ கேன் டூ. அதுதான் நீங்க சொல்லணும். எனக்கு வேறு எதையுமே எக்ஸாம்பிளாக கோட் பண்ண விரும்பலை. பிகாஸ் ஐ மை செல்ஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள். நான் எவ்வளோ பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். சரியான பயந்தாங்குழி. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கிறாரு அப்படின்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஷியர் கிரேஸ், அவருடைய சுத்த கிருபை. இரண்டாவதாக, ஆண்டவரை உமக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாஞ்சை. எனக்கு நீங்கள் தாளந்தை கொடுத்துருக்குறீங்க, அதை அநேகருக்கு நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஃபியர், இந்த வெட்கம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ பிரதர் வெங்கட் கோபி, ஐ பிலீவ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த லைவில் வரும்பொழுது நீங்கள் வந்து சொல்லுவீங்க, என்னாலையும் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. கீப் ட்ரைங் அண்ட் யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். I'm so happy to see so many people online, so many people encouraging me. I feel so encouraged. I feel so blessed and honored to have you all online today. வேறு ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். And I also have a few more tips for you to tell you that வேறு என்னென்னா, இன்னொரு காரியம், plan to take a test. டெஸ்டா ஐயோ அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் கூகுள் மெயின் பேஜில் போனீங்க அப்படின்னா வேர்ட் ப்ளே அப்படின்ற ஒரு காலம் வரும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இன்னுமே ஏதாவது ஒரு வெயிட்டிங் டைம் இருக்குது அப்படின்னா ஐ வில் ட்ரை டு ப்ளே தட் கேம், வேர்ட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா, அவங்க ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அந்த வேர்டுக்கு உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு அர்த்தம் தேடிங்க அப்படின்னா அதோடைய 5 வேர்ட்ஸ் தான் வரும். அதாவது எப்படின்னா, அந்த வேர்டுக்கு ஈக்குவலண்ட் வேர்டு என்னான்னு 2 சாய்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த வேர்டோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து பார்த்தீங்கன்னா ஓகே குட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நோ ஒன் இஸ் கோயிங் டு see your score. நீங்கள் மட்டும்தான் உங்களோட ஸ்கோரை பார்க்க போகிறீங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் அண்ட் யூ வில் நாட் நோ ஹவு மச் யூ ஆர் லேர்னிங் டியூரிங் தட் டைம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த வேர்ட் ப்ளே கூகுளில் இருக்க அந்த வேர்ட் ப்ளேவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் லாட், நிறைய பேர் ப்ரைஸ் லாட் சொல்லியிருக்கீங்க. ப்ரைஸ் லாட், க்ளோரி டு காட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் கன்க்ராச்சுலேட்டிங் மீ. ராயல் சுகந்தி அப்படிங்கிறவங்க கன்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நான் வேற சொல்லணும் அப்படின்னு விரும்பினா, ஸோ யூ கேன் ட்ரை திஸ் வேர்ட் கேம்ஸ், இல்லைனா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேர்ட் ஸ்கிராம்பிள்ஸ் இருக்குது, வேர்ட் பசில் இருக்குது, அது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஹலோ சுஜின், யூ ஹவ் செட் தட் யூ ஹவ் மிஸ்ட் a few of my classes. Don't worry, இன்னைக்கு I have a good news for you all, for all my viewers. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கிரைஸ்ட் ஸ்கொயரில் போயிட்டு பிளேலிஸ்ட்ல லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படின்னு டைப் பண்ணால் ஆல் தீஸ் 9 எபிசோட்ஸ் வில் பி தேர் ஃபார் யூ. ஸோ நீங்கள் இனிமேலும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நீங்கள் அந்த யூ கேன் கோ த்ரூ ஆல் தோஸ் episodes, you can take time, you can take your own time to learn those things. And adula ungalku edavadhu doubts irundha neenga, I am always available to clarify your doubts, so feel free to disturb me regarding this. Okay, அடுத்தது வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, get help, that's very important. உங்களை கிண்டல் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ சூஸ் சம் ஒன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ரெபிடெக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ரெபிடெக்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆளுங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்குன்னு வந்த புக்கு, ரெபிடெக்ஸ் புக். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சென்டென்ஸாக இருக்கும், உன்னுடைய பெயர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. இன்னொன்று கூட பண்ணலாம், நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, தமிழில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 90% கூட சொல்ல மாட்டேன், நான் ஒரு 85% அக்யூரசி இருக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை அண்ட் அதில் கூட நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி இந்த வார்த்தைகளை ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணுறதுல எதுவுமே வந்து தப்பு கிடையாது. நம்ம தெரியும் இன்வென்ஷன்ஸ் எல்லாம், எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்து எத்தனை தடவை அந்த ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து அதில் வந்து ஃபெயில் ஆகி தான் அதுக்கப்புறம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. யாரோ சொல்லியிருக்கீங்க, வி ஃபீல் ஃப்ரீ டு டிஸ்டர்ப் யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஐ ஆம் அவைலபிள் டு டீச் யூ ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் அதை பயன்படுத்துவீங்கன்னா, ஐ எம் வெரி மச் வில்லிங் டு டீச் யூ. ஓகே, அடுத்தது வந்து யூ ஷுட் பி அ கிரேட் ரீடர். நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஐ வாஸ் அ புக் வார்ம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நிறைய புக்ஸ் படிப்பேன். அண்ட் வாலிப நாட்கள்லாம் இருந்ததுனால நாவல்ஸ் நிறையா படிப்பேன். அண்ட் இட் இஸ் ஆல் குட் நாவல்ஸ். ஐ லைக் த்ரில்லர்ஸ். நிறைய புக்ஸில் நிறைய கேட்டகரி உண்டு. ஸோ ஐ லைக் த்ரில்லர்ஸ் அண்ட் நிறையா அந்த மாதிரி டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படிக்கும் பொழுது என்னென்னா, ஐ ஹவ் சீன் நைட்டில் எங்கள் அம்மா கூட வந்து திட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நான் வந்து பெட்ஷீட்குள்ளே போய் டார்ச் வச்சு படித்த நாட்கள்லாம் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கு படித்து முடித்தாதான் ஐ கேன் ஈட், I can move on and I will be living in that realm. எப்போதுமே அந்த ஒரு அட்மாஸ்பியர்லேயே வாழ்ந்துட்டு ஐயோ இந்த கேரக்டர் அடுத்தது என்ன ஆகும்ட்டு. இன்றைக்கெலாம் சீரியல் பைத்தியம் இருக்காங்க. பட் ஐ வாஸ் அ புக் ஒர்க் அண்ட் தட் ஹஸ் ஹெல்ப் மீ, ஐ ஷுட் சே. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நிறைய புக்ஸ் இருக்குங்க, நிறைய கிறிஸ்தவ புக்ஸ் இருக்குது. அண்ட் ஐ ஷுட் ரியலி சே, என்னுடைய வாலிப நாட்களில் ஐ யூஸ் டு ரீட் பிரதர் ஸ்டான்லிஸ் புக்ஸ் இன்றைக்குமே நான் படிக்கிறது உண்டு. அண்ட் அதில் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய வாலிபர்களுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்றதுலாம் நிறைய குட்டி குட்டி புக்ஸ் எல்லாம் இருக்கும். டாக்டர் லிலியன் ஸ்டான்லி இது. ஸோ ஐ யூஸ் டு ரீட் தட் அ லாட். And even today it is available, and I can say that it is a very standard one, and the English is damn good. It is too good. You can read that, and that will definitely help you to improve your language. உங்களுடைய மொழியை அதை இம்ப்ரூவ் பண்ண அது ஏதுவாக இருக்கும். இன்னொரு ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன். I don't know if it is time. I don't know how long I've been doing this live. Okay, I'll finish it soon. என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற காரியம், இங்கிலீஷ் மீடியம் படித்தாதான் இங்கிலீஷ் நல்லா பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கிலீஷ் படித்தாதான், இங்கிலீஷ் மீடியமில் படித்தாதான் இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் டெஃபினெட்லி அ நோ. அடித்து சொல்ல முடியும். ஏன்னா ஐ ஆம் த விட்னஸ். ஐ ஷுட் சே என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பிரதர் பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் கிவ் ஹிம் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அவங்க வந்து எப்படின்னா, தே ஸ்டடிட் இன் அ கவர்மெண்ட் ஸ்கூல், இன் அ தமிழ் மீடியம் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல், அரசாங்க பள்ளியில், தமிழ் மீடியம் பள்ளியில் படித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஐ ஷுட் சே இட் இஸ் அகெயின் ஆல்வேஸ் இட் இஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட். அண்ட் செகண்ட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்ட் ஒர்க் ஐ ஷுட் சே. அதுக்கப்புறம் சேலமில் டிபிடியில் வந்து அவங்க படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் ஹி வெண்ட் அண்ட் நவ் ஹீ இஸ் இன் யூஎஸ். அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்காங்க. ஹீ இஸ் இன் கலிஃபோர்னியா. அண்ட் யூ ஷுட் சே ஹீ ஸ்பீக்ஸ் லைக் அன் அமெரிக்கன். அவர் ஒரு அமெரிக்கன் மாதிரி தான் பேசுவார், அமெரிக்கனாகவே தான் பேசுவார். இஸ் காட். அப்போ என்ன அப்படின்னா, எனக்கு அவங்க வந்து ஒரு பயங்கர ஷாக். அது எப்படி ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு அவங்களோட ஃபுல் டில் 12th ஸ்டாண்டர்ட் ஐ ஷுட் சே தமிழ் மீடியம்லேயே படிச்சுட்டு இப்போ வந்து அவங்களால வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கராகவே மாற முடியும் அப்படின்னா, I should say that is because of his exposure to the language, that's because of his confidence, and that is because of his hard work and practice. இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு தமிழ் மீடியமில் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வந்து போகணும் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல பேசணுன்னா அவங்க எவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் வந்து நீ என்ன சொல்கிறதுனே புரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களால முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் லூஸ் கான்ஃபிடென்ஸ். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன், லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். I think it's time for me to conclude. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அதோட ஆப்போசிட்டும் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கற்றுக்குறீங்க அப்படின்னா, அக்செப்டன்ஸோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஓகே, ரிஜெக்ஷன். ஓகே, இப்படி தான் கற்றுக்கணும். அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கும்? அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இது எல்லாமே என்னன்னு தெரியும், ஆனால் இதுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால அது என்னன்னு தெரியாது. பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோன்னா, கேர்ள் வந்து நவுன், கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவ் இஸ் அ டிஸ்கிரைபிங் வேர்ட். அப்போ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படிங்கிறத இன்னும் வேறு வேறு என்னென்ன வார்த்தையில் சொல்லலாம்? ஷீ இஸ் அன் எலிகண்ட் கேர்ள், ஷீ இஸ் அ கார்ஜியஸ் கேர்ள், ஷீ இஸ் அ லவ்லி கேர்ள், ஷீ இஸ் அ பிரிட்டி கேர்ள். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை கற்றுக்கும்போது, சப்போஸ் ஒரு வேர்ப் அப்படின்னா என்ன? வினைச்சொல் அப்படின்னா திருப்பி இலக்கணம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். வேர்ப் அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் தட் டினோட்ஸ் ஆக்ஷன். அந்த வேர்டை வந்து நீங்கள் வந்து வேர்பாக இருந்தால் அதை பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்ல முடியும், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்ல முடியும், ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்ல முடியும். அப்போ வந்து ஒரு வேர்ப் அப்படின்னும் பொழுது அதை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டுக்கு பேர் தான் அட்வர்ப். ADVERB, அட்வர்ப். வேர்ப் டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் அட்வர்ப். ஓகேவா? நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். ஷீ சிங்ஸ். இப்போ சிங்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். ஷீ சிங்ஸ் ஸ்வீட்லி. எப்படி பாடுறாங்க? ஸ்வீட்டாக பாடுறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன? தட் ஸ்வீட்லி இஸ் அன் அட்வர்ப். ஸோ இதை எப்படி வேறு மாதிரி வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்கும் பொழுது அதோட ஆப்போசிட் என்ன, அதுக்கு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாமா, அட்வர்பாக யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் உங்கள் மைண்டு வந்து திங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியும். ஒரு வேளை இதை கேட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ காரியம் இருக்கா அப்படின்னு டோன்ட் லூஸ் ஹார்ட். நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. இஃப் ஐ கேன் ஸ்பீக் யூ கேன் ஆல்சோ ஸ்பீக். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாட் எல்ஸ் ஷுட் ஐ சே? அண்ட் யூஸ் இங்கிலீஷ் வென் எவர் யூ கேன். எப்போல்லாம் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். ஓகேங்களா? சில நேரம் நீங்கள் சின்ன குழந்தைங்க கிட்ட பேசலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுங்க உங்களை கிண்டல் அடிக்காது அண்ட் ஈஸியாகவும் கற்றுக்கலாம். ஸோ ஏதாவது இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, சின்னதுங்க, ப்ரீகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், அதுங்கிட்ட கேட்கலாம், வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் டுடே? வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச்? வாட் டிட் யூ ஈட்? வாட் டிட் யூ ஈட்னு கேட்கும்போது சாம்பார் அப்படின்னு சொல்லுதுன்னா
ஓகே, வாட் சாம்பார், அப்போ என்ன காய், வாட் வெஜிடபிள் அப்படின்னும் போது நீங்கள் வெஜிடபிள் நேம்ஸை கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் ஸ்கூலில் நான் கேட்டேன், வாட் ரைஸ் டிட் யூ ஹேவ் அப்படின்னும் பொழுது டைகர் ரைஸ் அப்படின்னு. டைகர் ரைஸா அப்படின்னா அது என்னன்னா புலி சாதம். புலி சாதத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா டைகர் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பட் தட்ஸ் ஸோ நைஸ் டு ஹியர். அட்லீஸ்ட் அது ட்ரை பண்ணதே அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷம். பட் ஆக்சுவலாக தட் இஸ் டேமரின் ரைஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுடைய டெய்லி லாங்குவேஜில் ஸ்டார்ட் யூஸிங் இங்கிலீஷ். ஓகே, அண்ட் தென் வாட் எல்ஸ், ஸ்டோரிஸ் படிங்க, வாட்ச். நம்ம பைபிள் ஸ்டோரிஸ் நிறைய இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் டேவிட் அண்ட் எஸ்தர் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூஸ் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம். சுஜின் கேட்டிருக்கிறீங்க, ஹவு ஐ கேன் see missed classes அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் christsquare.comல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வென்ஸ்டே ஈவினிங் 6 o'clock இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கும் உங்களுக்கு. இது 9 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி வென்ஸ்டே ஈவினிங் 6 o'clock from, I think we started from June 1st. June 1st was a Wednesday, so we started on June 1st. ஒவ்வொரு ஜூன் 1st ஒவ்வொரு வென்ஸ்டே ஈவினிங்கும் 6 o'clock இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது பார்க்கலாம். பட் ஐ வாஸ் டோல்ட் டுடே, பிரதர் பிரேம் சொன்னாங்க இது மாதிரி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல, பட் ஹியர் ஆஃப்டர் இட் வில் பி விசிபிள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆல் த 9 episodes. We will make it, we will upload it as early as possible for you to be benefited. And we have our mail ID, christsquareconnect at gmail.com. Again, you can note it down if you want, christsquareconnect at gmail.com. So in the mail ID la neenga unga doubts mail pannalam. Appadi illana you can take down my number. It is 8072717980. 8072717980. And I will be available on WhatsApp, so you can text me your doubts and I'm ready to clarify your doubts. And further classes என்ன எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ் அதை பேஸ் பண்ணி எடுப்பேன். மேபி இப்போ லைவ்ல நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா even after this live you can comment in the same program, or you can text me in my WhatsApp number, or you can mail in the mail ID mentioned. Share a YouTube channel name. It's a Christ Square Official. Christ Square Official. This program I am doing for Christ Square. I don't have a YouTube channel on my own. எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. ஐ எம் டூயிங் இட் ஃபார் கிரைஸ்ட் ஸ்கொயர். அதனால நீங்கள் கிரைஸ்ட் ஸ்கொயர் பேஜில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் ஐ வுட் அகெயின் மென்ஷன் இட். இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படிங்கிற FB பேஜ் இருக்குது. சுஜின் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படின்னு FB பேஜ் இருக்குது. அதுலேயும் இந்த 9 எபிசோட்ஸும் இருக்குது. ஸோ யூ கேன் வாட்ச் தட். சாரி, ஐ forgot to mention that. இந்த 9 எபிசோட்ஸுமே லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படின்ற FB பேஜ் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் ஐ மேனேஜ் தட் பேஜ், ஐ அட்மினிஸ்டர், ஐ எம் தி அட்மின் தேர். ஸோ நீங்கள் அதை லைக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் யூர் டவுட்ஸ் ஓவர் தேர். And I'm so happy, I'm so glad. I thank God for this beautiful opportunity, for the beautiful people present here. Romba encouraging ah irundhathu, and I would like to meet you again in another live session. And till then, may God be with you, and all the best for your efforts, and keep practicing, keep trying, and you will succeed. God bless you, and thank you for this beautiful opportunity.